நம் கண்களை மூடி தலைகளை கிறிஸ்துவின் நாமத்திலே உம்மண்டை நாங்கள் வருகிறோம். இந்த அற்புதமான மன மகிழ்ச்சி நாளுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். எங்கள் தேவாதி தேவன் கர்த்தாதி கர்த்தர், நீர் நல்லவரும் நன்மை செய்கிறவருமாய் இருக்கிறீர். நீர் வல்லமையுள்ளவர், மகத்துவம் உள்ளவர், துதிகளில் பயப்படத்தக்கவர், பரிசுத்தத்தில் மகத்துவம் உள்ள தேவன். உம்மை போல வேறொரு தேவன் இல்லை ஆண்டவரே. இன்றைக்கு நாங்கள் ஆண்டவரே மிகுந்த வியப்போடும் ஆச்சரியத்தோடும் உம்முடைய மகத்துவத்தையும் மகிமையும் நாங்கள் உற்று பார்க்கிறோம். ஆண்டவரே உமக்கு நன்றி செலுத்துகிறவங்க தாவே. உம்மை போல பெரிய தேவன் வேறொருவரும் இல்லை, விடுவிக்கிறவர் இல்லை, அன்பு கூறுகிறவர் வேறொருவர் இல்லை. ஆண்டவர், இந்த கால வேளையிலே உம்மை துதிக்கிறோம், உம்மை ஆராதிக்கிறோம், உம்மை மகிமைப்படுத்தும்படியாக நாங்கள் இங்கே கூடி வந்திருக்கிறோம். நாங்கள் இங்கே பாடுகிற பாடல்கள், பாடப்படுகிற பாடல்களையும் ஆண்டவரை பாடுகிறவர்களையும் உம்முடைய கரத்திலே ஒப்பு கொடுக்கிற இசைக்கருகளை வாசிக்கிற உம்முடைய தாசர்கள் மேல உம்முடைய அபிஷேகம் தங்கட்டும் என்று ஜெபிக்கிறேன். கர்த்தருடைய வார்த்தை இன்றைக்கு தெளிவோடும் அபிஷேகத்தோடும் வல்லமையோடும் புறப்பட்டு செல்லட்டும் என்று ஜெபிக்கிறேன். கேட்கிற மக்களோட இருதயங்களிலும் மனதிலும் என்றென்றைக்குமான மாற்றத்தை ஏற்படுத்தட்டும் என்று ஜெபிக்கிறேன். ஆண்டவர், எல்லா கனமும் துதியும் மகிமையும் ஒவ்வொருவருக்கே நாங்கள் செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர், அவர் நம்மை ஆதரிக்கின்ற தேவன். நம்முடைய பாரத்தை எல்லாம் கர்த்தர் மீது வைத்துவிட்டு நாம் கலங்காமல் தவிக்காமல் நிம்மதியாக இருக்கலாம். அவர் எல்லாவற்றையும் பார்த்து கொள்வார். நம்மை அதிசயமாய் வழிநடத்துகிற தேவன் அவர். நீதிமானை ஒருபோதும் தள்ளாட விடமாட்டார். நம்மை காக்கின்ற தேவன் அவர் மாத்திரமே. எப்பொழுதும் நமக்கு நிழலாக இருக்கிறவர். அவர் எப்பொழுதும் நம்முடனே இருப்பதனால் நமக்கு எதிராக யாருமே நிற்க முடியாது. ஆமென், ஹல்லேலூயா. ஆகவே நம்முடைய வாழ்வை கர்த்தருக்கென்று ஒப்பு கொடுத்து வாழ்வோம் என்று சொன்னால் நம்முடைய எல்லா காரியங்களையும் அவர் வாய்க்க செய்கிறவராய் இருக்கிறார். ஆமென், ஹல்லேலூயா. நாம் எப்பொழுதும் மகிழ்ச்சியோடு கூட இருக்க முடியும். நம்முடைய இருதயத்தின் விருப்பங்களை எல்லாம் நிறைவேற்றுகிற தேவனாய் அவர் இருக்கிறார். ஆமென். இந்த காலை வேளையிலே அப்படிப்பட்ட தேவனை நாம் துதித்து பாடுவோம். கர்த்தர் மேல் பாரத்தை வைத்துவிடு, கலங்கி தவிக்காதே. கர்த்தர் மேல் பாரத்தை வைத்து விடு, கலங்கி தவிக்காதே. அவரே உன்னை ஆதரிப்பார், அதிசயம் செய்வார். கர்த்தர் மேல் பாரத்தை வைத்து விடு, கலங்கி தவிக்காதே. அவரே உன்னை ஆதரிப்பார், அதிசயம் செய்வார். நீதிமான் தள்ளாட விடமாட்டார், நித்தமும் காத்து நடத்திடுவார். நீதிமான் தள்ளாட விடமாட்டார், நித்தமும் காத்து நடத்திடுவார். கர்த்தர் மேல் பாரத்தை வைத்து விடு, கலங்கி தவிக்காதே. அவரே உன்னை ஆதரிப்பார், அதிசயம் செய்வார். நம்மை காக்கும் தேவனவர், நமது நிழலாய் இருக்கின்றவர். நம்மை காக்கும் தேவனவர், நமது நிழலாய் இருக்கின்றவர். கர்த்தர் மேல் பாரத்தை வைத்து விடு, கலங்கி தவிக்காதே. அவரே உன்னை ஆதரிப்பார், அதிசயம் செய்வார்.
தகப்பனும் தாயும் கைவிட்டாலும் அவரே நம்மை அணைத்துக் கொள்வார். தகப்பனும் தாயும் கைவிட்டாலும் அவரே நம்மை அணைத்துக் கொள்வார். கர்த்தர் மேல் பாரத்தை வைத்து விடு, கலங்கி தவிக்காதே. அவரே உன்னை ஆதரிப்பார், அதிசயம் செய்வார். கர்த்தர் நம் சார்பில் இருக்கும்போது நமக்கு எதிராய் நிற்பவன் யார்? கர்த்தர் நம் சார்பில் இருக்கும்போது நமக்கு எதிராய் நிற்பவன் யார்? கர்த்தர் மேல் பாரத்தை வைத்து விடு, கலங்கி தவிக்காதே. அவரே உன்னை ஆதரிப்பார், அதிசயம் செய்வார். வாழ்வை கர்த்தருக்கு ஒப்புக் கொடுப்போம், அவரே எல்லாம் வாய்க்கச் செய்வார். வாழ்வை கர்த்தருக்கு ஒப்புக் கொடுப்போம், அவரே எல்லாம் வாய்க்கச் செய்வார். கர்த்தர் மேல் பாரத்தை வைத்து விடு, கலங்கி தவிக்காதே. அவரே உன்னை ஆதரிப்பார், அதிசயம் செய்வார். என்றும் அவரில் மகிழ்ந்திருப்போம், இதய விருப்பம் நிறைவேற்றுவார். என்றும் அவரில் மகிழ்ந்திருப்போம், இதய விருப்பம் நிறைவேற்றுவார். கர்த்தர் மேல் பாரத்தை வைத்து விடு, கலங்கி தவிக்காதே. அவரே உன்னை ஆதரிப்பார், அதிசயம் செய்வார். கர்த்தர் மேல் பாரத்தை வைத்து விட்டே, கலங்கி தவிக்க மாட்டேன். அவரை என்றும் ஆதரிப்பார், அதிசயம் செய்வார். கர்த்தர் மேல் பாரத்தை வைத்து விட்டே, கலங்கி தவிக்க மாட்டேன். அவரை என்றும் ஆதரிப்பார், அதிசயம் செய்வார். ஆமென். அல்லேலூயா. கரங்களை தட்டி தேவனுக்கு மகிமையை செலுத்துவோம். அவர் நம்மை காண்கிற தேவனாய் இருக்கின்றார். அவர் நம்மை எப்பொழுதும் நம்மோடு கூட இருந்து நம்மை நடத்துகிற தேவனாய் அவர் இருக்கின்றார். அவர் தண்ணீர் மீது நடந்தார், காற்றையும் கடலையும் அதட்டினார். அப்படிப்பட்ட வல்லமையுள்ள, சர்வ வல்லமையுள்ள தேவன் நம்முடைய தேவன். அவர் நம்மோடு கூட இருக்கும் பொழுது நாம் எதற்குமே கலங்க வேண்டிய அவசியம் இல்லை. நமக்காக மரித்தார், நமக்காக உயிர்த்தார். நம்முடைய பாவங்களை கழுவ அவர் சிலுவையிலே மரித்தார், தம்முடைய ஜீவனையே கொடுத்தார். நிச்சயமாய் அவர் திரும்ப வருவார். அதற்காய் நாம் காத்திருப்போம். இன்னொரு பாடலை பாடி நம் தேவனை ஆராதிப்போம்.
அவரே என்னை என்றும் காண்பவர், அவரே என்னை என்றும் நடத்துவார், அவரே என்னோடு இருப்பவர், அவரே அவரே என்னை என்றும் காண்பவர், அவரே என்னை என்றும் நடத்துவார், அவரே என்னோடு இருப்பவர், அவரே தண்ணீர் மீது நடந்தார், அவர் காற்றையும் கடலையும் அதட்டினார். உயிர் தெழுந்த தேவனவர், அவர் என்னோடென்றும் இருக்கிறார். தண்ணீர் மீது நடந்தார், அவர் காற்றையும் கடலையும் அதட்டினார். உயிர் தெழுந்த தேவனவர், அவர் என்னோடென்றும் இருக்கிறார். அவரே என்னை என்றும் காண்பவர், அவரே என்னை என்றும் நடத்துவார், அவரே என்னோடு இருப்பவர், அவரே அவரே என்னை என்றும் காண்பவர், அவரே என்னை என்றும் நடத்துவார், அவரே என்னோடு இருப்பவர், அவரே நமக்காக மரித்தார், அவர் நமக்காக உயிர்த்தார். நம் பாவம் கழுவ தன்னை சிலுவையிலே அவர் தந்தார். நமக்காக மரித்தார், அவர் நமக்காக உயிர்த்தார். நம் பாவம் கழுவ தன்னை சிலுவையிலே அவர் தந்தார். அவரே என்னை என்றும் காண்பவர், அவரே என்னை என்றும் நடத்துவார், அவரே என்னோடு இருப்பவர், அவரே அவரே என்னை என்றும் காண்பவர், அவரே என்னை என்றும் நடத்துவார், அவரே என்னோடு இருப்பவர், அவரே மேகங்கள் நடுவில் இடிமுழக்கத்தின் தொனியில் ராஜாதி ராஜாவாய் இந்த அகிலத்தை ஆளுகை செய்வார். மேகங்கள் நடுவில் இடிமுழக்கத்தின் தொனியில் ராஜாதி ராஜாவாய் இந்த அகிலத்தை ஆளுகை செய்வார். அவரே என்னை என்றும் காண்பவர், அவரே என்னை என்றும் நடத்துவார், அவரே என்னோடு இருப்பவர், அவரே அவரே என்னை என்றும் காண்பவர், அவரே என்னை என்றும் நடத்துவார், அவரே என்னோடு இருப்பவர், அவரே நமக்காக மரித்தார், அவர் நமக்காக உயிர்த்தார். நம் பாவம் கழுவ தன்னை சிலுவையிலே அவர் தந்தார். நமக்காக மரித்தார், அவர் நமக்காக உயிர்த்தார். நம் பாவம் கழுவ தன்னை சிலுவையிலே அவர் தந்தார். அவரே என்னை என்றும் காண்பவர், அவரே என்னை என்றும் நடத்துவார், அவரே என்னோடு இருப்பவர், அவரே
அகிலத்தை ஆள்பவர் இயேசுவே, உலகத்தின் ரட்சகர் இயேசுவே. இயேசுவே அதிகாரம் நிறைந்தவர் இயேசுவே, அகிலத்தை ஆள்பவர் இயேசுவே, உலகத்தின் ரட்சகர் இயேசுவே. இயேசுவே அதிகாரம் நிறைந்தவர் இயேசுவே, அகிலத்தை ஆள்பவர் இயேசுவே, உலகத்தின் ரட்சகர் இயேசுவே. ஆமென். ஹல்லேலூயா. கரங்களை தட்டி தேவனுக்கு நாம் மகிமையை செலுத்தி நாம் எழுந்து நின்று தேவனை ஆராதிப்போம். இதுவரை நம்மை நடத்தின தேவன் இனிமேலும் நடத்த வல்லவராயிருக்கிறார். கைவிடாமல் காக்கின்ற தேவன் அவர். இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் இஸ்ரவேல் மக்களை பார்வோனின் சேனைக்கு தப்புவித்து அவர்களை அழிவிலிருந்து காத்தவர். கர்த்தர் நம்முடைய மேய்ப்பராய் இருப்பதால் நமக்கு குறைவு எப்பொழுதுமே இல்லை. நம்மை அழைத்த தேவன் உண்மையுள்ளவர். அவர் முடிவு பரியந்தம் நம்மை நடத்துகிறவராய் இருக்கின்றார். அவர் இருக்கின்றவராய் இருக்கின்ற தேவன், மீண்டும் நமக்காய் வருகின்ற தேவன். இருக்கின்றவராய் இருக்கின்றவர், மீண்டும் எனக்காய் வருகின்றவர். இருக்கின்றவராய் இருக்கின்றவர், மீண்டும் எனக்காய் வருகின்றவர். ஆராதிப்பேன் 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 உம்மையே என் தேவனே. ஆராதிப்பேன் 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 உம்மையே. இதுவரை என்னை நடத்தின தேவன் இனியும் தாங்கி நடத்திடுவீர். இதுவரை என்னை நடத்தின தேவன் இனியும் தாங்கி நடத்திடுவீர். இனியும் தாங்கி நடத்திடுவீர். கைவிடாமல் தாங்குகிறீர். ஆராதிப்பேன் 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 உம்மையே என் தேவனே. ஆராதிப்பேன் 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 உம்மையே. சேனைகளின் கர்த்தர் இஸ்ரவேலின் தேவன், பார்வோனின் சேனைக்கு தப்புவித்தீர். சேனைகளின் கர்த்தர் இஸ்ரவேலின் தேவன், பார்வோனின் சேனைக்கு தப்புவித்தீர். பார்வோனின் சேனைக்கு தப்புவித்தீர். அழிவிலிருந்து காக்கின்றீர். ஆராதிப்பேன் 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 உம்மையே என் தேவனே. ஆராதிப்பேன் 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 உம்மையே. கர்த்தரின் மேய்ப்பர் தாழ்ச்சி அடையேன். ஆமந்த தண்ணீரண்டை நடத்துகிறீர். கர்த்தரின் மேய்ப்பர் தாழ்ச்சி அடையேன். ஆமந்த தண்ணீரண்டை நடத்துகிறீர். ஆமந்த தண்ணீரண்டை
நடத்துகிறீர். உள்ளுள்ள இடங்களில் மேய்க்கின்றீர். ஆராதிப்பேன் 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 உம்மையே என் தேவனே. ஆராதிப்பேன் 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 உம்மையே. அழைத்த தேவன் உண்மையுள்ளவர், முடிவு பரியந்தம் நடத்திடுவீர். அழைத்த தேவன் உண்மையுள்ளவர், முடிவு பரியந்தம் நடத்திடுவீர். முடிவு பரியந்தம் நடத்திடுவீர். அழைப்பில் நிலைத்திட உதவுகிறீர். ஆராதிப்பேன் 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 உம்மையே என் தேவனே. 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 ஆராதிப்பேன். ஆமென். கரங்களை தட்டி தேவனுக்கு நாம் மகிமை செலுத்துவோம். அவர் நம்முடைய பலனாய் இருக்கிறார், நம்முடைய கோட்டையாக அவர் இருக்கிறார். நாம் அவரை எப்பொழுதும் தேட வேண்டும், அவரை வாஞ்சித்து நாட வேண்டும். சிறுமையும் எளிமையுமான நம்மை எப்பொழுதும் அவர் நினைவில் வைத்திருக்கிறவராயிருக்கிறார். அவருடைய அன்பினால் நம்மை தழுவிக் கொள்ளுகிறார். நாம் தயங்கிடும் நேரத்தில் அவர் நம்மை தோளில் சுமந்து தாங்குகிற தகப்பனாய் அவர் இருக்கின்றார். உலர்ந்து போன செத்து போன நம்முடைய சூழ்நிலைகள் உயிரடைய அவருடைய பலன் நமக்கு தேவையானதாய் இருக்கிறது. நாம் உயிருள்ளவரை நம் தேவனுக்காக நாம் வாழ வேண்டும். அந்த உணர்வினை நமக்கு தேவன் தரும்படியா இந்த நாளிலே இந்த பாடலை நாம் பாடுவோம். சிறுமையும் எளிமையுமான என் மேல் நினைவாயிருப்பவரே, என் பலனும் நீரே, கோட்டையும் நீரே, உம்மை தேடுகிறே. என் பலனும் நீரே, கோட்டையும் நீரே, உம்மை வாஞ்சிக்கிறே. கர்த்தாவே, நான் நிலையற்றவன், என் கால்களை ஸ்திரப்படுத்தும். கர்த்தாவே, நான் நிலையற்றவன், என் கால்களை ஸ்திரப்படுத்தும். என் பலனும் நீரே, கோட்டையும் நீரே, உம்மை தேடுகிறே. என் பலனும் நீரே, கோட்டையும் நீரே, உம்மை வாஞ்சிக்கிறே.
தோளில் சுமந்திடுமே. கர்த்தாவே நான் நிலையற்றவன், என் கால்களை ஸ்திரப்படுத்தும். கர்த்தாவே நான் நிலையற்றவன், என் கால்களை ஸ்திரப்படுத்தும். என் பலனும் நீரே, கோட்டையும் நீரே, உம்மை தேடுகிறேன். என் பலனும் நீரே, கோட்டையும் நீரே, உம்மை வாஞ்சிக்கிறேன். உலர்ந்த என் எலும்புகள் உயிரடைந்தோங்க, தேவா உம் பலன் தாருமே. உலர்ந்த என் எலும்புகள் உயிரடைந்தோங்க, தேவா உம் பலன் தாருமே. உயிருள்ள வரையும் உமக்காக வாழும் உணர்வினை உருவாக்குமே. உயிருள்ள வரையும் உமக்காக வாழும் உணர்வினை உருவாக்குமே. கர்த்தாவே நான் நிலையற்றவன், என் கால்களை ஸ்திரப்படுத்தும். கர்த்தாவே நான் நிலையற்றவன், என் கால்களை ஸ்திரப்படுத்தும். என் பலனும் நீரே, கோட்டையும் நீரே, உம்மை தேடுகிறேன். என் பலனும் நீரே, கோட்டையும் நீரே, உம்மை வாஞ்சிக்கிறேன். சிறுமையும் எளிமையும் ஆணையின் மேல் நினைவாயிருப்பவரே. என் பலனும் நீரே, கோட்டையும் நீரே, உம்மை தேடுகிறேன். என் பலனும் நீரே, கோட்டையும் நீரே, உம்மை வாஞ்சிக்கிறேன். என் பலனும் நீரே, கோட்டையும் நீரே, உம்மை வாஞ்சிக்கிறேன். என் பலனும் நீரே, கோட்டையும் நீரே, உம்மை வாஞ்சிக்கிறேன். ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்பா உம்மை நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் ராஜா. இந்த அற்புதமான காலை வேளைக்காய் நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே. அப்பா உமக்கு ஸ்தோத்திரம். நன்றி 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 ஆண்டவரே. கடந்த நாட்கள் முழுவதும் நீர் எங்களை கண்ணின் மணியை போல பாதுகாத்தீர். இந்த அற்புதமான நாளிலும் கூட நீர் எங்களை ஒன்று கூட்டி நம்முடைய தயவிற்காய் நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே. அப்பா உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம். கர்த்தாவே நாங்கள் எவ்வளவு பாரத்தோடு கவலையோடு கஷ்டத்தோடு வந்திருந்தாலும் அவை எல்லாவற்றையும் நாங்கள் உம்மீது இறக்கி வைக்கிறோம் தகப்பனே. அப்பா நீர் அப்படியாய் சொல்லியிருக்கிறீர், எங்களுடைய பாரத்தை எல்லாம் உம்மீது இறக்கி வைக்க சொல்லியிருக்கிறீர் ஆண்டவரே. உம்மிடத்திலே ஆண்டவரே விண்ணப்பத்தோடு ஸ்தோத்திரத்தோடு கூட உம்மிடத்திலே ஆண்டவரே சொல்ல சொல்லி இருக்கிறீர். அதை போல நாங்கள் இப்பொழுது ஆண்டவரே எங்களுடைய கவலைகளை கஷ்டங்களை பாரங்களை ஆண்டவரே நாங்கள் உம்மிடத்திலே ஸ்தோத்திரத்தோடு கூட நாங்கள் சொல்லுகிறோம் தகப்பனே. நன்றியோடு உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம் ராஜா.
நீதிமானை ஒருபோதும் தள்ளாட விடமாட்டேன் என்று சொன்னீரே. அப்பா, நாங்கள் ஒவ்வொருவரும் நீதிமான்களாய் இருக்கிறோம். நிச்சயமாய் எங்களை நீ தள்ளாட விடமாட்டீர். அதற்காக நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே. தகப்பனும் தாயும் கைவிட்டாலும் நான் உன்னை கைவிட மாட்டேன் என்று சொல்லி வாக்கு கொடுத்திருக்கிறீரே. தாய் போல தேற்றுகிற தேவனாய் நீர் இருக்கிறீரே. தகப்பன் போல தோளில் சுமக்கிற தேவனாய் நீர் இருக்கிறீரே. அதற்காக நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம் ராஜா. நீ நல்லவர் ஆண்டவரே, நீர் வல்லவர், நீர் சர்வ வல்லவராய் இருக்கிறீர். அதற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம். இருக்கின்றவராய் இருக்கின்ற தேவனே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே. சிங்க குட்டிகள் தாழ்ச்சியடைந்து பட்டினியாய் கிடக்கும் கர்த்தரை தேடுகளுக்கோ ஒரு நன்மையும் குறைபடாது என்று சொல்லியிருக்கிறதே. அதே போல ஆண்டவரே, உம்மை தேடுகிற எங்களுக்கு எப்பொழுதுமே நன்மைகள் குறைபடாமல் இருக்கிறதற்காக நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே. நன்மையும் கிருபையும் மாத்திரம் எங்களை தொடர்ந்து வந்து கொண்டிருக்கிறபடியால் நன்றியோடு உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம் ராஜா. இந்த அற்புதமான காலை வேளைக்காய் நன்றி செலுத்துகிறோம். இந்த ஆராதனை வேளையிலே பரிசுத்த ஆவியானவர் நீர் எங்கள் மத்தியிலே அசைவாடின கிருபைக்காய் நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே. அப்பா, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம் ராஜா. வார்த்தையின் வேளையை நீர் ஆசீர்வதிப்பீராக. வார்த்தையை பேசுகிற தாசனை மறைத்து ஆவியானவர் நீர் தாமே வெளிப்படும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். அவருடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையும் வந்திருக்கிற ஒவ்வொருவருக்கும் அது ஔஷதமாய் இருக்கட்டும், ஆசீர்வாதமாய் இருக்கட்டும் என்று இயேசுவின் நாமத்தில் நாங்கள் ஜெபிக்கிறோம் தகப்பனே. மீதியான வேலையை நீர் பொறுப்பெடுத்துக் கொள்வீராக. துதி, கன, மகிமை, மேன்மை யாவற்றையும் ஒருவருக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென், ஆமென். கரங்களிலே காணிக்கையும் தசமபாகத்தையும் எடுத்துக்கொள்வோம். மறிக்கிட்டு கொடுப்போம். பரலோக பிதாவே, குமாரனாகிய இயேசுவின் நாமத்தில் உம்மிடத்தில் வருகிறேன் ஆண்டவரே. என்னிடத்தில் உள்ளதெல்லாம் நீர் கொடுத்தவை. ஆகவே உம்மை கனம் பண்ணும்படி உம்முடைய ராஜ்யத்தில் நான் விதைக்கிறேன். நான் கொடுப்பதால் என்னோட வாழ்க்கையில் ஒரு குறைவும் இருக்காது ஆண்டவரே. உம்முடைய வார்த்தை சொல்லுகிறது, கொடுக்கிறவனுக்கு கொடுக்கப்படும், அளவில்லாமல் குறைவில்லாமல் என்னுடைய மடியில் அலர்ந்து போடுவாங்க நீ சொல்லியிருக்கிறீர். அதற்காக நன்றி செலுத்துகிறேன். உம்முடைய ஆசீர்வாதத்தை நான் விசுவாசிக்கிறேன், அதை நான் சுதந்திரித்துக் கொள்கிறேன். இயேசுவின் நாமத்தில் ஆமென். இதே மண்ணில் நாம் காணிக்கை தசமபாகத்தையும் செலுத்துகிற நேரத்தில் சங்கீத புஸ்தகத்திலிருந்து ஒரு சில வசனங்களை நாம் தியானிப்போம். சங்கீதம் 121, சங்கீதம் 121 1-2 வசனத்தை நான் வாசிக்கிறேன். சங்கீதம் 121 ஆரோகண சங்கீதம். எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதங்களுக்கு நேராக என் கண்களை ஏறெடுக்கிறேன். வானத்தையும் பூமியும் உண்டாக்கின கர்த்தரிடத்திலிருந்து எனக்கு ஒத்தாசை வரும். பிரியமானவர்களே, இந்த ஆரோகண சங்கீதம் என்பது என்னன்னா, இது இஸ்ரவேல் ஜனங்கள் வருஷத்துக்கு ஒரு முறை பண்டிகை ஆசரிக்கும்படி எருசலேமுக்கு போவாங்க பாருங்க. இஸ்ரவேல் தேசத்துலேருந்து அவங்க எருசலேமுக்கு போகும்பொழுது அந்த அந்த பயணத்தில், அந்த ட்ராவல் டைமில் இப்படிப்பட்ட அந்த ஆரோகண சங்கீதத்தை அவர்கள் பாடுவார்கள். அதாவது இஸ்ரவேல் மக்கள் இஸ்ரவேல் தேசத்திலிருந்து எருசலேமுக்கு போகும் பொழுது தேவன் யார் என்பதை அவர்கள் வெளிப்படுத்துவார்கள். அப்போது இந்த எருசலேம் என்ற பட்டணம், நகரம் எங்கே இருக்குன்னா, இந்த குன்றுகள், மலைகள், அப்படிப்பட்ட ஒரு காரியத்தை தாண்டி போகிற மாதிரி இருக்கும். அதனால் அவங்க கண்களில் பாடுறாங்க பாருங்கள், எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதங்களுக்கு நேராக என் கண்களை ஏறெடுக்கிறேன் அப்படின்றாங்க. என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, சொல்லாமல் சொல்கிறாங்க. நம்ம நினைக்கிறோம் பர்வதங்கள், குன்றுகள், மலைகளை பார்த்து சொல்கிறாங்க எனக்கு ஒத்தாசை எங்கேருந்து வருகிறது அப்படின்னு. ஆனால் இல்லை, எருசலேம் நகரம் அப்பேற்பட்ட ஒரு மலைகளுக்கு பின்னாடி, பர்வதங்களுக்கு பின்னாடி இருக்கிறதுனால அவங்க சொல்கிறாங்க, அந்த பட்டணத்துக்கு நேராக, எருசலேமுக்கு நேராக, தேவனுக்கு நேராக என் கண்களை ஏறெடுக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா அந்த காலகட்டத்தில் ஒரு கலாச்சாரம் இருந்தது பாருங்க. இஸ்ரவேல் ஜனங்களை சுற்றிலும்
நிறைய ஜாதி ஜனங்கள் மக்கள் இருந்தாங்க. அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, இப்படிப்பட்ட மலைகள் பர்வதங்களுக்கு நேராக போயிட்டு தங்கள் தெய்வங்களுக்கு அங்கே போயிட்டு பண்டிகை கொண்டாடுவார்கள், பலியிடுவார்கள். ஆனால் இஸ்ரேல் ஜனங்களை சுற்றிலும் இருக்கிற அந்த ஜனங்களுக்கு வேற ஒரு கலாச்சாரம் இருந்தது. என்னன்னா, இயற்கையை அவர்கள் வணங்குவார்கள். காற்று, கடல், நெருப்பு, மலை, இப்பேற்பட்ட காரியத்தை அவருடைய கலாச்சாரத்தில் இருந்ததுனால நம்ம நினைக்கிறோம் இஸ்ரேல் ஜனங்களும் அப்படிதான் நினைக்கிறாங்க. அதனால தான் சொல்றாங்க, எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதங்களுக்கு நேராக என் கண்களை ஏறெடுக்கிறேன் அப்படின்னு சொல்றாங்க. இல்லைங்க, அந்த ஜனங்கள் அப்படி செய்கிறார்கள். அந்த ஜனங்களுடைய கலாச்சாரத்தில் அப்படி இருக்கிறது. ஆனால் இஸ்ரவேல் ஜனங்கள் தங்களுடைய வாழ்க்கையில யார் ரட்சகர், ரட்சிப்பின் தேவன், நம்ம கர்த்தர் யார் என்பதை அவர்கள் இந்த பாட்டின் மூலமாக, இந்த பிரயாணத்தின் மூலமாக அவர்கள் வெளிப்படுத்துகிறார்கள். அவன் சொல்றாங்க, இதில் சொல்லப்படுவது எனக்கு ஒத்தாசை வரும் பருவங்களுக்கு நேராக என் கண்களை ஏறெடுக்கிறேன் அப்படின்னு. ஆனால் நீங்கள் ஆங்கில மொழிபெயர்ப்பில் பார்க்கும் பொழுது ஒரு கொஸ்டின் மார்க் வருகிறது. எனக்கு ஒத்தாசை எங்கேருந்து வரும் அப்படின்னு ஒரு கொஸ்டின் மார்க் வருகிறது. அப்படின்னு ஒரு கொஸ்டின் மார்க் போட்டு அடுத்த வசனமே சொல்லப்படுது, 2ஆம் வசனம், வானத்தையும் பூமியும் உண்டாக்கின கர்த்தரிடத்திலிருந்து எனக்கு ஒத்தாசை வருகிறது. மற்ற ஜாதி ஜனங்களுக்கு அந்த ஜனங்கள் போயிட்டு பர்வதங்களை போய் பலியிடுறாங்க. இயற்கை அவங்களுக்கு தெய்வமாக இருக்கிறது. ஆனால் இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் சொல்கிறாங்க, எங்களுக்கு ஒத்தாசை எங்கேருந்து வருகிறது? பர்வதத்திலிருந்து இல்லை, மலைகள் இல்லை, குன்றுகள் இல்லை, இந்த இயற்கையில் உலகத்தில் இல்லை. ஒத்தாசை எங்கேருந்து வருகிறதுனா, வானத்தையும் பூமியும் உண்டாக்கின கர்த்தரிடத்திலிருந்து எனக்கு ஒத்தாசை வருகிறது அப்படின்றாங்க. என்னன்னா, தங்களுடைய கண்ணை எங்கே ஃபோக்கஸ் பண்ணுறாங்க, எங்கே உயர்த்துறாங்க, அவங்களுடைய கண்ணை எங்கே பார்க்குறாங்க அப்படின்னா கர்த்தரை பார்க்குறாங்க, கர்த்தரை நோக்கி பார்க்குறாங்க. சூழ்நிலைகள் மோசமாக இருக்கலாம், எதுவுமே நடக்காமல் இருக்கலாம், கர்த்தருடைய வாக்குத்தத்தத்துக்கு விரோதமாக சில காரியங்கள் நடக்கலாம். ஆனால் அது உண்மை கிடையாது. ஏன்னா கர்த்தருடைய வார்த்தை ஒன்றும் தரையில் விழாது, எல்லாம் நிறைவேறும். நம்முடைய வேலை என்னன்னா, ரட்சிக்கப்படாத மக்கள் என்ன பண்ணுறாங்கன்னா, அவங்களுக்கு நிறைய பர்வதங்கள் இருக்குது, நிறைய சோர்ஸ் இருக்குது. அதனால் அங்கங்கே கண்களை பார்க்குறாங்க, அங்கே அந்த பர்வதத்துக்கு நேராக பார்க்குறாங்க, இயற்கையை பார்க்குறாங்க. சூழல் சரியா இல்லை. அங்கே நம்பிக்கை வைக்கும் பொழுது, அங்கே நம்பிக்கை போகும்பொழுது என்ன நடக்குது அப்படின்னா, கடைசியில் அவர்கள் தோல்வி அடைகிறார்கள். என்ன பண்ணுறோன்னா, நம்மளும் என்ன பண்ணுறோன்னா, சில சூழ்நிலை வரும்போது, சில காரியங்கள் ஏற்படும் பொழுது என்ன பண்ணுறோன்னா, அந்த மக்களை போல சில பர்வதங்கள், சில மனிதர்களை நாம் நம்புகிறோம். நம்பும் பொழுது மொத்த நம்பிக்கையும் அவங்க மேலே நம்ம வைக்கும் பொழுது, கடைசி எங்கேயும் உதவி பெறாத சூழ்நிலை ஏற்படும் பொழுது கடைசியாக தோல்வியில் போய் முடிகிறது. ஒரு சில பேருக்கு மரணத்தில் போய் முடிகிறது. ஒரு சில பேர் வாழ்க்கையை மோசமாக முடிகிறது. ஒரு சில பேருக்கு எண்ணங்கள் தோற்று போய்கிடுது. என்னென்னா, இதுக்கு மேலே யாரையும் நம்ப முடியாது, நம்பி என்ன புரோஜனம், அப்பேற்பட்ட ஒரு தோல்வியின் மனப்பான்மைக்குள்ளே வந்துடுது. எதுவுமே நடக்க மாட்டேங்குது, என்னதான் நான் பொறுமையாக காத்திருந்தாலும் எதுவும் நடக்க மாட்டேங்குது அப்படின்னு அப்பேற்பட்ட எண்ணங்கள் வருகிறது. ஆனால் இந்த வேத பகுதி நமக்கு கற்றுக் கொடுக்கிறது என்னன்னா, அந்த ஜாதி ஜனங்கள், மற்ற மக்கள் சூழ்நிலையை பார்க்குறாங்க, நிறைய பர்வதங்களை பார்க்குறாங்க, நிறைய நம்பிக்கைகள் வேற எங்கேயோ இருக்கிறது. ஆனால் நம்ம சொல்கிறோம், எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதங்களுக்கு என் கண்களை ஏறெடுக்கிறேன் அப்படின்னா, எருசலேமை நோக்கி என் கண்களை ஏறெடுக்கிறேன். எருசலேம் நகரத்தில் தேவனுடைய சபை இருக்கிறது. அதை எதை வெளிப்படுத்துனா, தேவனுடைய பட்டணம், தேவனுடைய நகரம். அப்போ இஸ்ரவேல் ஜனங்கள் எதை நோக்கி பார்க்குறாங்க அப்படின்னா, அந்த எருசலேமுக்கு, அந்த பர்வதங்களுக்கு பின்னாடி எருசலேம் பட்டணம் இருக்கிறது. அந்த எருசலேம் பட்டணம் தேவனுடைய சபை இருக்கிறது. அந்த தேவனுடைய சபையில் தேவனுடைய பிரசன்னம், தேவனுடைய கண் அங்கே நோக்கமாக இருக்கிறது. தேவனே அந்த எருசலேம் நகரத்தில் வாசமாக இருக்கிறார், பரிசுத்த தேவன் அங்கே இருக்கிறார். அதனால் இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் சொல்கிறாங்க, எங்களுடைய கண்ணை சுற்றி இருக்கிற பர்வதங்களுக்கு நேராக இல்லை, இந்த இயற்கை குன்றுகள் மலைகள் இல்லை, அந்த தேவனை நோக்கி பார்க்குறேன் அப்படின்னு. அங்கேருந்து எங்களுக்கு ஒத்தாசி வருகிறது, அந்த கர்த்தரிடத்துலேருந்து எனக்கு ஒத்தாசி வருகிறது. ஆனால் ஒரு வசனம் சொல்லுகிறது பாருங்க, ரட்சிப்பு நமக்கு எங்கேருந்து வருகிறது அப்படின்னா, எரேமியா தீர்க்கதரிசனம் 3ஆம் அதிகாரம், எரேமியா தீர்க்கதரிசனம் 3ஆம் அதிகாரம் 23 சொல்லுது பாருங்க, குன்றுகளையும் திரளான மலைகளையும் நம்புகிறது விருதா என்பது மெய். இஸ்ரவேலின் ரட்சிப்பு எங்கள் தேவனாய் கர்த்தருக்குள் இருப்பது மெய்யே. பார்த்தீங்களா, ரட்சிப்பு எங்கே இருக்கிறது, உதவி எங்கே இருக்கிறது அப்படின்னா, இஸ்ரவேலின் ரட்சிப்பு எங்கள் தேவனாய் கர்த்தருக்குள் இருப்பது மெய்யே. நம்ம ஒரு பாட்டு கூட பாடணும் பாருங்க, அவர் தான் கோட்டை, அவர் தான் பலன், அவர் நோக்கி நம்ம காத்திருக்க வேண்டும். ஆபிரகாம் கூட இப்படிப்பட்ட சூழ்நிலை வருது பாருங்க. என்னன்னா, ஒரு ராஜா ஒரு சில காரியத்தை சொல்றாரு பாருங்க, சில பொருட்களை நீ எடுத்துக்கொள்ளும் அப்படின்றாரு.
ஒரு கண்களை பார்க்கக்கூடிய ஒரு ஆஸ்தி. அப்பேற்பட்ட ஒரு காரியத்தை நீ எடுத்துக்கோ, ஜனங்கள் எனக்கு கூட அப்படின்னு சொல்றாரு. ஆனால் ஆபிரகாம் சொல்றாரு, இல்லை இல்லை, உன் கால், அதாவது செருப்பில் இருக்கிற லேசு கூட எனக்கு வேணாம் அப்படின்றாரு. ஏன்னா எனக்கு ஒத்தாசை அங்கிருந்து வருகிறது. அந்த தேவனை நோக்கி என்னுடைய கரத்தை நான் உயர்த்துகிறேன். வானத்தின் பூமி உடையவராக உன்னதமான தேவனுக்கு நேராக என் கரத்தை நான் உயர்த்துகிறேன் ஆபிரகாம் சொல்றாருங்க. எல்லா சூழ்நிலையும் நமக்கு ஒரு சோதனை இருக்கிறது. தேவன் எதை எதிர்பார்க்கிறார் அப்படின்னா, நம்மக்கிட்ட பொறுமையை எதிர்பார்க்கிறார். அந்த பொறுமையின் காலகட்டத்தில் நம்முடைய வெற்றி அடங்கியிருக்கிறது. நிறைய பேர் என்ன பண்ணுறாங்க, பொறுமை இல்லாமல் இழந்து போயிடுறாங்க. நிறைய பேர் பேக் அடிக்கிறாங்க. இது நம்மளுக்கு வேலைக்கு ஆகாது. ஒரு சில காரியத்துக்கு நம்ம காத்து கொண்டு இருக்கலாம், அங்கே போக முடியல, இல்லை பேக் அடிக்கலாமா, இல்லை அந்த காரியத்தை செய்யலாமா. ஒரு சில நேரத்தில் குடும்பம் கூட நம்மளை கொஞ்சம் குறைவாக பேசும். ஆனால் கர்த்தரை நோக்கி நம்முடைய கண் இருக்கும் பொழுது ரட்சிப்பு அவரிடத்திலிருந்து வருகிறது, ஒத்தாசை அவரிடத்திலிருந்து வருகிறது, ஆசீர்வாதம் அவரிடத்திலிருந்து வருகிறது. அப்போ எல்லா கண்ணும் நம்மளை நோக்கி பார்க்கும், ஆச்சரியப்படும். அந்த பொறுமையின் காலகட்டத்துக்குள்ளே நம்ம அடங்கி இருக்க வேண்டும். அது ரொம்ப முக்கியம். பல பருவதங்கள், பல நம்பிக்கை நம்மை சூழ்ந்து கொண்டு இருக்கலாம். ஆனால் நம்ம எதையும் நம்பி சார்ந்திருக்கக்கூடாது. இந்த கர்த்தரை நோக்கி நம்ம சார்ந்திருக்க வேண்டும். ஒருவேளை இப்போ சொல்லலாம், சுகம் இல்லை, பொருளாதார வீழ்ச்சி இருக்கிறது, இல்லை வேலை வேணும், இல்லை குடும்ப சமாதானம் வேணும். நான் சொல்கிறேன், அந்த பொறுமையின் காலகட்டத்துக்குள்ள நம்ம அடங்கி இருக்கும் பொழுது யாரை நோக்கி பார்க்கணும்? பல சவுண்டு வரலாம், பல பருவங்கள் நமக்கு முன்பாக வரலாம், பல நம்பிக்கை ஏற்படுத்துகிற மனுஷர்கள் நமக்கு முன்பாக வரலாம். நான் அதெல்லாம் ஓரம் கட்டிட்டு இந்த பொறுமையின் காலகட்டத்தில் இந்த உன்னதமான தேவனை, அவருக்குள்ள ரட்சிப்பு இருக்குது, நம்மளை கண்களை அவருக்கு நேரம் நோக்கும் பொழுது அங்கிருந்து நமக்கு உதவி வருகிறது, ஒத்தாசி வருகிறது. ஆகவே நம்முடைய கண்ணு, நம்முடைய மைண்டு, நம்முடைய விருப்பத்தை, நம்முடைய ஆசையை இந்த பொறுமையின் காலகட்டத்தில் இந்த தேவனை நோக்கி பார்க்கும் பொழுது அவர் எப்பேற்பட்டவராக இருக்கிறார் அப்படின்னா, சர்வ வல்லமுள்ள தேவன், சர்வ வியாபி, சகலத்தையும் அறிந்தவர், யெகோவா ஹீரே, சிருஷ்டிக, மீட்ப, இப்பேற்பட்ட தேவனுக்குள்ள நம்முடைய கண்களை ஏறெடுக்கும் பொழுது ஒரு நம்பிக்கை வந்துடும் பாருங்க. என்ன நடந்தாலும் சரி, தேவன் நமக்காக வேலை செய்வார். யார் என்ன சொன்னாலும் சரி, காரியங்கள் துரிதமாய் நமக்கு நடக்கும். ஏனென்றால் நம்முடைய கண்ணு, நம்முடைய விருப்பம், நம்முடைய மனது எல்லாம் தேவனை நோக்கி இருக்கும் பொழுது, அவர் எப்பேற்பட்டவராக இருக்கிறார் என்பதை நம்ம தியானிக்கும் பொழுது நம்முடைய வாழ்க்கையில் காரியங்கள் சுலபமாய் மாறும். நம்முடைய மனது, நம்முடைய இருதயம் விசுவாசத்தை சீக்கிரமாய் பற்றி கொள்ளும். ஆகவே நம்முடைய கண்கள், நம்முடைய மனது, நம்முடைய இருதயத்தின் வாஞ்சைகள் இந்த கர்த்தரை மட்டும் நோக்கி இருக்க வேண்டும். பொறுமையின் காலகட்டத்தில் அது ரொம்ப முக்கியமாக இருக்கிறது. ஆமென். நம் கர்த்தர் நல்லவர், நம் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். நாம் அனைவரும் எழுந்து நின்று நம்முடைய விசுவாசத்தை அறிக்கை செய்வோம். நம்முடைய கரங்களை இருதயத்தின் மீது வைத்து இந்த விசுவாச அறிக்கையை ஏறெடுப்போம். என் தேவனாகிய கர்த்தர் என்னை அதிசயங்களை காணும்படி செய்வார். கர்த்தர் சகலத்தையும் எனக்கு அதினதின் காலத்தில் நேர்த்தியாய் செய்வார். நன்மையும் கிருபையும் என்னை எப்பொழுதும் பின்தொடரும். நான் அறியாததும் எனக்கு எட்டாததுமான பெரிய காரியங்களை கர்த்தர் எனக்கு செய்வார். கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார். கர்த்தர் உண்மையுள்ளவர். அவர் என்னை ஸ்திரப்படுத்தி தீமையினின்று என்னை விலக்கி காத்துக்கொள்வார். தேவரீ, என்னோடு கூட இருக்கிறீர். நான் மரண இருளின் பள்ளத்தாக்கில் நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படேன். நான் விரும்புகிறதற்கும் வேண்டிக் கொள்ளுகிறதற்கும் அதிகமாக செய்கிற தேவன் அவர். என் ஆத்துமா வாழ்கிறது போல நான் எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாயிருப்பேன், சாட்சியாகவும் இருப்பேன். ஆமென். நாம் அனைவரும் உட்காருவோம். சபையின் அறிவிப்புகள். ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமைகளும் காலை முதல் ஆராதனை, தமிழ் ஆராதனை காலை 8:30 மணி முதல் 10:30 மணி வரை நடைபெறும். இரண்டாவது ஆராதனை ஹிந்தி ஆராதனை காலை 11 மணி முதல் 1 மணி வரை நடைபெறும். வெள்ளிக்கிழமைகளிலே பரிந்து பேசும் ஜெபம் மாலை 7 மணி முதல் 8 மணி வரை நடைபெறும். புதன்கிழமைகளிலே மாலை ஆராதனை மாலை 7 மணி முதல் 8:30 மணி வரை நடைபெறும். ஒவ்வொரு மாதமும் 1ஆம் தேதி காலை வாக்குத்தத்த ஆராதனை
நம்முடைய ஆலயத்திலே காலை 5:30 மணி முதல் 6:30 மணி வரை நடைபெறும். 2வது ஞாயிற்றுக்கிழமைகளிலே திருவிருந்து ஆராதனை நமக்கு நடைபெறும். 2வது சனிக்கிழமைகளிலே வாலிபர் கூட்டம் மாலை 7 மணி முதல் 8 மணி வரை நடைபெறும். 3வது சனிக்கிழமைகளிலே மகளிர் கூட்டம் காலை 10:30 மணி முதல் 12 மணி வரை நடைபெறும். கடைசி சனிக்கிழமைகளிலே துதி ஆராதனை மாலை 6:30 மணி முதல் 8:30 மணி வரை நடைபெறும். இந்த கூட்டங்கள் யாவற்றிலும் சபை மக்கள் யாவரும் வந்து கலந்து கொள்ளும்படி அன்புடன் அழைக்கிறோம்.